இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செம்ம பக்காவாக செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக ஒரு அருமையான சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதும் அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சிச்சுன்னா ஒரு 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து அது கூட ஒரு 5 to 6 பல் கிட்ட பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காண்டி ஒரு 10 போல மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் இல்லைன்னா நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும், அப்பதான் அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைம்ல நல்ல சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் மூடி வச்சிருங்க, இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வந்த பிறகு ஒரு 2 சில் கிட்ட தேங்காய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே புளிப்பு காண்டி ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு ரொம்ப நேரம்லாம் அடுப்புல வதக்கி விட தேவையில்லை. கணக்கா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க, போதுமான அளவுல இருக்கும். தேங்காய் போட்டதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகுதான் போடணும், அப்பதான் நமக்கு தேங்காய் போட்டு வதக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் நான் வதக்கி விட்டேன். இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து இது கூடவே கொஞ்சமா உப்பும் போட்டு நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, ஜீரகம் இது 3 போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த கடாயோட சூடெல்லாம் தணிஞ்சிட்டு சட்னிக்கு சூடு போகாம இருக்கும். ஓரளவுக்கு சூடு தணிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை இதுல ஊத்திடலாம். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.